ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, கோடை காலத்தில் மழை போல திருச்சபை இன்று இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை அறிவிக்கின்ற விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தவக்கால நாட்களிலே இந்த விழாவை நாம் கொண்டாடுவதனுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருளின் காலம், இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம் என்று சொல்லப்படுகிற தவ காலத்திலே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவாக கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்றால், இன்றைய 2வது வாசகத்திலே எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் தியானிப்பதன் வழியாக அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். காளைகளின் ரத்தமும் வெள்ளாட்டு கடாய்களின் ரத்தமும் பாவத்தை போக்க முடியாது. அதனால்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தன்னையே பலியாக கொடுத்து நம்மை மீட்க இந்த பூவுலகிற்கு வருகிறார் என்ற செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகிற்கு வர வேண்டுமானால் அவர் ஒரு மனிதனாக தன்னை இந்த பூவுலகத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதற்குத்தான் இந்த பிறப்பு பெருவிழா, பிறப்பு அறிவிப்பு பெருவிழா நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதிலே முதல் வாசகத்திலே எசாயரை வாக்கினர் உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படும். கருவுற்று இருக்கிற இந்த இளம்பெண் ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள் என்ற செய்தி நமக்கு முதல் வாசகத்தில் கொடுக்கப்படும். ஆண்டவரிடம் நீங்கள் அடையாளம் கேளுங்கள் என்று ஆகாசுக்கு சொல்லுகின்ற பொழுது ஆகாசு சொல்லுவார், என் கடவுளை நான் சோதிக்க மாட்டேன் என்று. ஆனால் எசாயா இறைவாக்கினர் சொல்லுவார், உங்களுக்கு இதுதான் அடையாளம். தன்னுடைய சொந்த மகனைய கடவுள் இந்த பூமிக்கு அனுப்புவார். அவர் இந்த உலகின் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம் தான் அது. அந்த அறிவு பெருவிழாவை தான் இந்து திருச்சபை நமக்கு கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கபிரியேல் வானதூதர் கன்னிமரியிடம் வருகிறார். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்கிறார். இங்கே கன்னிமரியா வேறு எதற்காகவும் அவர் அஞ்சவில்லை. தன்னை அருள்மிகு பெற்றவரே என்று சொல்லிவிட்டாரே என்றுதான் அவருக்கு மனம் வருத்தம் இருந்தது, கலக்கம் இருந்தது. ஏனென்றால் அந்த வானதூதர் உலகத்தில் இருக்கின்ற மொத்த பாவிகளுள் நீதான் முதன்மையானவள் என்று சொல்லியிருந்தால் கூட அதை குறித்து அன்னை மரியா வருத்தப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் அவர் அருள்மிகு பெற்றவரே வாழ்க என்று சொன்னபொழுதுதான் இந்த வார்த்தை எத்தகையதோ என்று கலங்கினதாக புனித பெர்னார்டின் சொல்லுவார். ஏனென்றால் தாழ்ச்சியான உள்ளம் கண்டோருக்கு இந்த கலக்கம் வரதான் செய்யும். ஏனென்றால் நாம் யார் என்பது நாம் அறிந்திருந்தால் மற்றவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை குறித்து நாம் பயப்பட மாட்டோம், அதை குறித்து நாம் கவலைப்பட மாட்டோம். ஏனென்றால் இன்றைய காலகட்டம் மிகவும் மோசமாக இருக்கிறது. முகசுதி பாடுபவனுக்கு தான் உலகத்திலே மதிப்பு அதிகம். ஒருவன் செய்யா